பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் தெய்வ திரு முத்தூர் ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அர்த்தநாரீஸ்வரர் பாதம் பணிந்து, ஆஞ்சநேயர் பாதம் பணிந்து, காலபைரவர் பாதம் பணிந்து, என்னுடைய தாய் தந்தையரின் பாதம் பணிந்து, எங்களுடைய ஸ்ரீ ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 21வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உரித்தாக்கி, இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பணத்தை ஈர்க்கும் சூட்சமங்கள். இந்த தலைப்பை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வந்துடும். என்னங்க, தூக்கம் போயிடும். அதாவதுங்க, இந்த கலியுகத்தில் பணம் என்ற ஒரு விஷயம் ஒரு அத்தியாவசியமானதாக மாறிடுச்சு இல்லைங்களா? பணம் இல்லைன்னா அந்த வார்த்தை அந்த அளவுக்கு போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பணத்திற்கு முக்கியத்துவம் வந்துருச்சு. ஏன்னா பணம் இருந்தால் தான் பெத்த பிள்ளையிலே மதிக்கும். கேட்குறாங்க இல்லையா, இனி என்ன சம்பாரிச்சு வச்ச கேள்வி வருதா இல்லைங்களா? எத்தனை குடும்பத்தில் வருது. அப்போ பணம் என்ற ஒரு விஷயம் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் இல்லைங்களா? இந்த கலியுகத்தில் வாழ்கிறதுக்கு ராகு பகவானுக்கு உண்டான பணம் வேணும். ஸோ இந்த பணம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறைய கிளாஸஸ் எல்லாம் நிறைய போடுவாங்க. பணம் ஈர்க்கும் வகுப்பு, பணம் 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 பணம்ங்கிறாங்க. எல்லா கிளாஸுக்கு போய் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்கன்னு தெரில இல்லையா? பணம் ஈர்க்கும் வகுப்பு, பணத்தை ஈர்க்கலாம் சொல்லுங்கள். பணத்தை ஈர்க்கும் வகுப்புக்கு போய் எத்தனை பணத்தை நீங்கள் சம்பாரிச்சிங்கிறது ஒரு கேள்வி. போயிருப்பீங்க இல்லையா? நம்ம இங்கே வந்திருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தராச்சும் பணம் ஈர்க்கும் வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று கூட அட்டென்ட் பண்ணிட மாட்டீங்க? பண்ணியிருப்பீங்க. அப்போ நிறைய வருது இல்லைங்களா? இப்போ மக்கள் என்னதுங்க, இப்போ நிறைய வந்துருச்சுங்க. என்னதுங்க, பங்குச்சந்தை. எத்தனை பேருக்கு வந்திருக்காங்க? ஒரு மீட்டிங் போட்டோம்னா ஷேர் மார்க்கெட் மீட்டிங் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதில் கலந்துக்கிறாங்க? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, மக்களுக்கு பணம் அப்படிங்கிறது விரைவாக சம்பாதிக்கணும். ஓகேங்களா? அதுதான். சரிங்க. இப்போ முதல்ல பணம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ முதல்ல பணம் வரணும், வர்ற பணம் கையில் தங்கணும். அப்போ முதல்ல பணம் வரணும்னா 2ஆம் பாவகம் சம்பாத்தியம். அப்போ 2ஆம் பாவகத்துக்கு வேணும் அப்படின்னா 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தானே 2ஆம் பாவம் வரும். இப்போ பணம் சம்பாதிச்சிடலாம், 2ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த பணம் சம்பாதிக்கிற பணம் நிற்குமா? நம்ம தேவைக்காச்சும் பயன்படுத்தினா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். சரி, பணம் ஓகே, தேவைக்கு பயன்படுத்தினா மிச்சப்படுத்துகிற எத்தனாம் பாவம்? 11ஆம் பாவகம். அப்போ இது வேணுமே வேண்டாங்களா? சரி, ஓகே, முதல்ல சார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அல்லது மிச்சப்படுத்துகிறோம், அதெல்லாம் 2வது. பணம் வர்றதுக்கு வழி சொல்லுங்கள், அதான கேள்வி. நாங்கள் வர்றது செலவு பண்ணுறோம் அல்லது மிச்சப்படுத்துகிறோம், அதெல்லாம் 2வது விஷயம். எங்களுக்கு பணம் வரவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தர் கடன் ஏன் ஏற்படுது? கடன் அப்படிங்கிறது எதனால் ஏற்படுது? சரியான தனவரவு இல்லாதனால தான் கடனுங்கிற விஷயம் அடுத்து வருது. இப்போ நல்ல தனவரவு இருந்தால் கடன் அப்படிங்கிறது நமக்கு வராது. சரி, இப்போ இந்த தன வரவு அப்படிங்கிறதுக்கு நாம் ஒன்றும் புதுசாலாம் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறது கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற விஷயம்தான். பணம் அப்படிங்கிறது 2ஆம் பாவகம் இல்லையா? ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? 2ஆம் பாவகம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது முதல்ல 2ஆம் பாவகம் வருமானம் வரணும் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு சொச்சமத்தை சொல்லுவோமே, சொல்லாமாங்கய்யா? பணம் வர்றதுக்கு எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க? நட்சத்திர தாரை யூஸ் பண்ணுங்க சொல்கிறாங்களா இல்லையா? உங்களுக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்குங்க பணம் வரும், 20வது நட்சத்திரத்தை இயக்குங்க பணம் வரும், 8 இயக்குங்க பணம் வரும், 26 இயக்குங்க பணம் வரும். இந்த மாதிரி பணம் வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்குது. மெயினாக 2, 20 சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல இதில் ஒரு சூட்சம் இருக்குதுங்க. இது அனுபவபூர்வமாக, அதாவது உணர்ந்து சொல்கிற விஷயம். இது நான் ஸ்டூடெண்ட் கூட சொல்லி கொடுத்ததில்லை. சார் சொன்னார் பாருங்க, சொல்லவே இல்லைன்ட்டு. இந்த தனம் அப்படிங்கிறத ஒருத்தர் சம்பாதிக்கணும்னா எத்தனாம் பாவம்னு சொன்னோம்? 2ஆம் பாவம்னு சொன்னோம். அப்போது ஒன்றும் இல்லைங்க, பாவகத்தையும் நட்சத்திரத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. 2ஆம் பாவகம் தன பாவகம். 2ஆம் பாவகத்துக்குள்ள மினிமம் ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்குமா இருக்காதுங்களா? 2ஆம் பாவத்துக்குள்ள ஒரு 3 நட்சத்திரம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரத்தில் எது தாராபலன் வர நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தைக்குங்க பணம் சத்தியமாக வரும். இப்போ பார்க்கணும் நம்முடைய லக்னம் இது, நம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் இது, அந்த 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்ன?
உதாரணமாக யாராச்சும் ஒரு லக்கணம் சொல்லுங்களேன், ஏதோ ஒரு லக்கணம் சொல்லுங்க. என்ன? மகர லக்கணம். மகர லக்கணம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10வது ராசியில் விழக்கூடிய லக்கணம். இந்த லக்கணத்துக்கு 2வது ராசி என்னது? கும்பம். அப்போ மகரத்துக்கு 2வது பாவகம் தன பாவகம். அப்போ இந்த 2ஆம் பாவகத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன? மிருகசிரிஷம், 4ஆம் பாதம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இவருடைய லக்கணத்துக்கு 2வது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவர் பிறந்த நட்சத்திரம் மிருகசிரிடம். இப்போ இந்த மிருகசிரிஷத்துக்கு இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதியில் எது தாராபலன் வரும்? சதயம். சதயம் ஸ்டார் வந்துட்டார் இல்லையா? சதயம் ஸ்டாருக்கு வந்தாலே பணம் வர ஆரம்பிச்சிடும். சதயம் ஸ்டாருக்கு வந்தாலே பணம் வர ஆரம்பிச்சிடும். எத்தனை மீட்டிங்க வரீங்க? 2வது மீட்டிங். 2வது நட்சத்திரம், 2வது மீட்டிங். ஓகே. அப்போ சதயம் அப்படிங்கிறது அவருக்கு தனவரவை கண்டிப்பாக கொடுக்கும். சதயத்தை இயக்கணும். அப்போ இயக்கணும்னாங்க அதுலேயும் சில சூட்சமங்கள் இருக்கு. சதயம் அப்படிங்கிறது ராகு பகவான் நட்சத்திரம். அப்போ ராகு பகவான் லக்கணத்துக்கு நல்லா இருந்தாருன்னா என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? அதான் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? அவிட்டமில் இருக்கார். சரி, அவிட்டத்தில் ராகு பகவான் இருக்கார். செவ்வாய் எங்கே இருக்கார்? எட்டில் இருக்கார். மகரத்துக்கு 8ல் இருக்கார். அப்போ அவருடைய லக்கணம் மகர லக்கணம். நட்சத்திரம் வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அவருக்கு 20வது நட்சத்திரம் தான் 2வது வீட்டில் விழுகுது. அப்போ சதயம். ராகு பகவானுக்கு ராகு எப்படி செயல்படுவாருங்க? அவர் நின்ற நட்சத்திர வழியாக செயல்படுவார். அப்போ செவ்வாயாக செயல்படுவார். செவ்வாய் 8ல் இருக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதா? மகர லக்கணத்துக்கு செவ்வாய் 8ல் இருக்கிறது கெட்டதாங்க? கிடையாது. மகர லக்கணத்திற்கு செவ்வாய் கெட்டால் தான் யோகமே. மகர லக்கணத்துக்கு செவ்வாய் ஏன் கெடணும்? அவர் தான் பாதகாதிபதி. பாதகாதிபதி வெளுத்தா யோகமா? அப்போ இப்போ நல்லா இருக்குதா கெட்டு போச்சுங்களா? கெட்டதுனால நல்லா இருக்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதான். இப்போ அந்த சதய நட்சத்திரத்தை அவர் இயக்குனா கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் ஒரு சூட்சமம், இந்த சதய நட்சத்திரத்தை இயக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹஸ்தத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது. என்ன திசை நடக்குதுங்க? என்ன நட்சத்திரம்? சரி, கரெக்டாக போச்சு. அதுக்கு கனெக்ட் ஆயிரும். ஜென்ம நட்சத்திரமும் சனி ஓகே, டபுள் பூஸ்டர் ஓகே. அப்போது இப்போ நடக்கிற திசை வந்து அதுவும் திசை நடத்துறதுக்கு 20வது நட்சத்திரம் தான் சதயம். சூப்பராக ஆக்டிவேட் ஆகும். அப்போ சதய நட்சத்திரத்தை நீங்கள் தொட்டு இயக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும். சரிங்க சார், எப்படி வருமானம் வரும்? ஏன்னா ஒரு சூட்சமத்துக்குள்ளே போகும்போது எல்லா விதமான ஆய்வுகளையும் மேற்கொள்ளணும். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது என்ன சொன்னங்க? தன பாவகம். 2ஆம் இடங்கிறதா சாப்பிட்ற இடம். சாப்பாடு 2ஆம் இடம் தான், தனவரவும் 2ஆம் இடம் தான். அப்போ சதயத்துடைய உணவை சாப்பிட்டீங்கன்னா தனவரவு சத்தியமாக வரும். சாப்பாட்டுக்கு பணம் வரும் அப்படின்னா இந்த சூட்சமம் தான் அது. அப்போ நீங்கள் சதயத்துக்கான உணவுகளை எடுத்துக்கணும். எடுத்துக்கிறீங்களா? என்ன உணவுன்னு தெரியுமா? சரிங்க சார், எல்லாருக்கும் முன்னாலேயே நம்ம வந்து இதை சொல்கிறோம். அவர் சதயத்தை இயக்குனா ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ சதயத்தை வந்து ஒரு சில விஷயங்களை கர்மாவை வந்து உடனடியாக க்ளீன் பண்ணிடணும். வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க. சதயம் அப்படிங்கிறது திராட்சை கொத்து. சதயம்னா என்னங்க? திராட்சை கொத்து. இருந்தாங்க. நன்றி நன்றி. அப்போ இந்த திராட்சை கொத்தை அவர் கொடுத்துருக்குறோம். எங்கிருந்து கொடுத்துருக்கோம் தெரியுங்களா? சதயம் நட்சத்திரம் இயங்குகின்ற திருச்செங்கோடு மண்ணில் இருந்து கொடுத்துருக்குறோம். அவர் திராட்சை பழத்தை ரெகுலராக, கருப்பு திராட்சை பழத்தை ரெகுலராக சாப்பிட்டுவாங்க. 6 மாதம் 1 வருஷத்தில் உங்களுக்கு பண வரவினுடைய தன்மை அதிகரிக்கும். அடுத்த வருஷம் வந்து சொல்லுங்க. அடுத்த வருஷம் இல்லைங்க, விரைவிலேயே வந்து சொல்லுவீங்க. ஏனென்றால்
இந்த உணவு என்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. இந்த சூட்சமத்தை இன்னைக்கு தான் முதல்ல உடைக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த உணவுகளை சாப்பிட்ட பின்பு முதல்ல எனக்கு என்ன நடந்துச்சு, முதல்ல நமக்கு என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து நடந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ நீங்கள் முதல்ல ஏன் இந்த 2ஆம் இடத்துக்கும் சாப்பாட்டு கனெக்ட் பண்ணோம்? 2ஆம் இடம் தான் சாப்பிட்ற இடம், 2ஆம் இடம் தான் பண வரவு. அப்போது அது சார்ந்த உணவுகளை நம்ம சாப்பிடுகின்ற பொழுது உறுதியாக பணம் வரும். இப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய சிந்தனை எப்படி போயிட்டு இருக்கும்? லக்கணத்துக்கு 2ஆம் இடம் போயிட்டு இருக்கும். அந்த 2ஆம் இடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் மைண்டில் போயிட்டு இருக்கும். நம்மளுக்கு அது எது யோகமாக வருதுன்னு போயிட்டு இருக்கும். சார், ஒவ்வொரு விஷயத்திற்குமே நட்சத்திர தாரை அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க, சார் இப்போ இது 2ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் சாப்பிட்றது, வேற எந்த பாவத்துக்கும் வராது. ஏன்னா சாப்பிட்றது எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம் மட்டும்தான், வேற எந்த பாவத்துக்கும் சாப்பாடு அப்படிங்கிறது வராது. அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டால யோகம் அடையக்கூடியவங்க யாரு? 2வது ராசியில், அந்த நம்ம லக்னத்துக்கு 2வது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய உணவை எடுத்துக்கொள்பவர்களுக்கு தான் இந்த யோகம். அதுலேயும் இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுங்களா? அந்த சதயத்தில் கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது டபுள் யோகம். சதயத்தில் கிரகம் இருக்கா? இல்லை. ஆனால் இருந்திருந்தா இன்னும் மிகப்பெரிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சரி, அவர் தான். ஓகே. ராகுங்களா? ராகு அதிக டிகிரியில் இருந்தாலும் கூடங்க. ராகு அதிக டிகிரிங்களா? இப்போ ராகு அவிட்டத்தில் இருக்காருன்னு சொன்னீங்க. இப்போ தான் ராகு அவிட்டத்தில் தான் சொன்னாருங்க. அப்படிதான் சொன்னாருங்க. செக் பண்ணிக்கிங்க. அவிட்டமா பூரட்டாதியா? அதிக பாகினா பூரட்டாதியில் தான் இருப்பார். ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அதுக்கு மாற்று பரிகாரங்களும் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சொன்னது நான் சொல்கிறது கரெக்டாக நடக்கும். ராகு எதில் இருக்கார்? அவிட்டத்தில் இருக்காருங்களா பூரட்டாதியில் இருக்காருங்களா? ஏன்னா ராகு அவிட்டத்தில் இருந்தால் எப்படி அதிக பாகை வருவாருங்க? அவர் என்ன கணக்கு போட்டார் தெரியுங்களா? இந்த 360 டிகிரியில் அதிக பாகை போட்டார். அப்படி போடக்கூடாது. சில பேருக்கு இந்த விஷயம் தெரியறதே இல்லை. அதிக பாகைனாவே நம்ம ஸ்பீச்சு கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க? 360 டிகிரியில் எது அதிக டிகிரின்னு பார்த்துக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒரு ராசிக்குள்ள 30 டிகிரி இருக்குதுன்னா அந்த 30 டிகிரிக்குள்ள எது அதிகம்? இப்போ மேஷ ராசியில் ஒரு கிரகம் 28 டிகிரியில் இருக்குதுன்னா, நான் சொல்றது மேஷத்தில் 28 டிகிரி ஒரு கிரகம் இருக்குதுன்னா மொத்தம் 11 ராசி இருக்குது இல்லையா? அந்த 11 ராசியில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் அதே ராசிக்குள்ள 28 டிகிரிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த மேஷத்தில் இருக்கிற கிரகம் தான் அதிக பாகம். அப்போ ஒரு ராசிக்குள்ள நீங்க முதல்ல எடுத்துக்கணுங்க, இதை பிரிக்கணும். உங்க ஜாதகம் எதில் எடுத்தீங்க? இது மொத்தமாக டிகிரி கணக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுங்க, தனித்தனியாக பார்க்கணும். ஒரு ராசிக்குள்ளே இது அதிக டிகிரி. அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, ராசிக்குள்ளே தனித்தனியாக பிரித்து பார்த்துக்கணும். அப்போ தான் என்ன தெரியுங்க, விடை கிடைக்கும். அப்போது இதே மாதிரி தாங்க சார், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ தன விஷயத்துக்கு ஒரு ஃபார்முலா அப்படின்னா, சார் என்னால் வீடே கட்ட முடியல. வீடுங்கிற எத்தனாம் பாவம்? 4ஆம் பாவம். வீடுனா எத்தனாம் பாவங்க? 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவங்கிற ஒரு வீடு நமக்கு அமையணும் அப்படின்னா அந்த 4ஆம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சுப நட்சத்திரம் எதுவோ அதை இயக்குனீங்கன்னா அந்த இடம் வீடு சார்ந்த விஷயங்கள் சீக்கிரமாக அமையும். அப்போ இங்கே சாப்பிடக்கூடாது, வேற என்ன ஆக்டிவேஷன் பண்ணணும் நீங்களே பார்த்துக்குங்க. 2ஆம் இடம் சாப்பிட்னா 4ஆம் இடம் வண்டி, இடம், வீடு, வண்டி, வாகனம். அந்த நட்சத்திரத்தில் இடமோ இப்போ இடம் வேணும்னா உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா அப்படின்னா ஒரு 4 வீலர் ஒன்று எடுக்கணும். எந்த நட்சத்திரத்தில் எடுக்கணும்? அந்த 4ஆவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தாராபலன் வரக்கூடிய நட்சத்திரத்தை இயக்குனீங்கன்னா, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாங்க சார், சிம்பிளாக லாஜிக்காக சொல்லணும்னா, ஒரு லக்கணம், அவர் மகர லக்கணம் சொன்னார் இல்லைங்களா? ஒரு தொழில் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. தொழில் அந்த அளவுக்கு பெருசாக போகலை அப்படின்னா அவர் எந்த பாவம் இயங்கினா தொழில் நல்லா ஓடும்? 10 தொழில் தான். மகர லக்கணத்துக்கு 10 தொழில் தான். இன்னொரு பாவகம் எது? சுக்கிரனுக்கு. மகர லக்கணம் சுக்கிரனுக்கு இன்னொரு பாவகம் என்னங்க? 5. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா தான் 10ஆம் பாவம் வலிமையாகும். ஒரு பாவகம் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது
கம்மியாக இயங்கும். அந்த பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது வலிமையாக இயங்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரிங்க. இருக்கட்டும். அப்போ நம்ம ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2வது ராசிக்குள் இருக்கின்ற தாராபலன் இருக்கின்ற நட்சத்திரங்களை இயக்க வேண்டும். அது முக்கியமா அந்த நட்சத்திராதிபதி நல்லா இருந்து இயக்கினால் பரிபூரணமான தனவரவு ஏற்படும். சரிங்களா? இது உறுதியா நடக்கும். என்னங்க? மூணுமே வராம போகாதே, ஒன்னாச்சு வருமே. எப்படி 3 வராம போகும்? அதாவது சுப நட்சத்திரம் 2, 4, 6, 8, 13, 15, 19, 20, 24, 26 இப்படி வருதுங்க. எப்படி ஒன்னாச்சு வராம போகாதே? 3 நட்சத்திரத்தில் ஒன்னாச்சு தாராபலன் வராம போகாது இல்லை, ஏதாவது ஒன்று வரும் கண்டிப்பா. ஓகேங்களா? அப்ப அதை பார்த்து இயக்கணும். அது இது உறுதியாக வெற்றியாக கிடைத்த ஒரு விஷயம் இது. சரிங்க சார், எனக்கு அதுக்கு மாற்றா இது ஒரு முதல் தரமான ஒரு பணவரவிற்கான அந்த பணத்தை ஈர்க்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழி. 2வது, இப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகம் யாருன்னு பாருங்க. நம்முடைய பாரம்பரிய ஜோதிட நூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு பாவக அதிபதியை விட அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு தான் வலிமை ஜாஸ்தி. பாவகாதிபதியை விட அந்த பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு தான் வலிமை அதிகம். அப்ப முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்கு பார்க்கலாமுங்களா? அப்ப முதல்ல லக்னத்துக்கு 2ல எந்த கிரகம் இருக்கு? அதுல லக்ன சுபராகவும் இருக்கலாம், லக்ன அசுபராகவும் இருக்கலாம். சுபராக இருந்தால் அந்த கிரகத்தை நீங்க தொட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. இப்ப மேஷ லக்னம் 2ல குரு. குரு யாரு? மேஷ லக்னத்துக்கு 9, 12. சுபரா அசுபரா? சுபர், முழுமையான சுபர். 12ஆம் இடம் இருக்குது, அதை விட்டுருங்க. ஆனா பொதுவா 9ஆம் இடங்கிற ஒரு பாக்கியஸ்தானம் குருவுக்கு இருக்கிறதுனால அதுவும் சுபகிரகங்களுக்கு பாக்கியஸ்தானம் இருக்கிறது யோகம். அப்போ 9ஆம் அதிபதி 2ல குரு இருக்கிறாருங்களா? ஒண்ணு வேண்டாங்க. 2ஆம் இடம் என்ன சொல்லியிருக்கிறோம்? சாப்பாடு. அப்ப 2ஆம் இடம் சாப்பாடு தானே. குருனா வாழைப்பழமா? லட்டு. ஒரு குருனா லட்டுனா மட்டும் இல்லைங்க, நெய் லட்டு. ஓகேங்களா? அப்போ ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், நீங்க சொன்னீங்க நெய் லட்டு சாப்பிட எனக்கு எல்லா யோகம் போயிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. நாளைக்கு அந்த இடத்துல குரு லோ டிகிரி இருக்கக்கூடாது, வக்கரமா இருக்கக்கூடாது, அவயோகியா இருக்கக்கூடாது. அப்ப அந்த 3 விஷயங்களையும் நீங்க செக் பண்ணிக்கணும். மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி 2ல் இருக்கிறாருன்னா அவயோகியா இருக்கக்கூடாது, அடுத்து லோ டிகிரியில் இருக்கக்கூடாது, வக்கரமா இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்து 2ல குரு இருக்குது அப்படின்னா நீங்க டெய்லியும் நெய்யில செஞ்ச லட்டை சாப்பிட்டாலே கண்டிப்பா பணம் வரும். அது அடுத்து வர்றேங்க. லக்ன பாவர் இருந்தா அதுக்கு ஒரு சூச்சகம். சரி, வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னும் அடுத்த விஷயம் சொல்றேன். ஏன்னா நீங்க பணத்துக்கும் சாப்பாட்டுக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு, உறுதியா தொடர்பு, 100% தொடர்பு. இப்போ ஐயா கேட்டாங்க, சார் அது லக்கண பாவி இருந்தா என்ன பண்றது? ஒன்றும் வேண்டாம். மேஷ லக்கணத்துக்கு பாவி யாருங்க? சனி பகவானும் புதன் பகவானும். மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாருங்க? சனி பகவான். இப்போ 2ல் இருக்காரு. இப்போ என்ன பண்றது? நல்ல உனக்கு சாப்பிடலாமா? முடிஞ்சது கதை, வர்றதும் போயிடும். அப்போ மேஷ லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருன்னா, சார் லக்கண பாவி சார், நீங்க வேற ஆசை வேற ஏற்படுத்தி விட்டீங்க, இப்போ நம்ம என்ன பண்றது? சிம்பிள், எல்லா இடத்துலையும் லாஜிக் இருக்குதுங்க. பாதகாதிபதி 2ல் இருக்கிறார். 2ஆம் இடம் என்னதுங்க? சாப்பிட்ற இடம். சனிக்கிழமை நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருங்க. சனிக்கிழமை விரதம் இருங்கள். இருக்கலாமா? சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். அப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம அதில் பார்க்கணும். சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அது என்ன ராசி அப்படின்னா பொருள். ரிஷப ராசி என்ன சொல்லுவாங்க? நிலத்தத்துவத்தை உடைய பொருள் ராசி. அப்ப ஏதாச்சும் ஒரு பொருள் தானம் கொடுத்தாலும் நல்லது. பொருள் தானம்னா என்ன பண்ணலாம்? சனிக்குண்டான பொருள் என்னது? எள்ளு உருண்டை. ஏன் அதிகமா போறீங்க? இரும்பை கொண்டு போய் கொடுத்து என்ன பண்ண போறோம்? நான் அங்க கொடுக்கிற பொருள் உணவு பொருள் எடுத்துக்கணும். அப்போ ஒரு எள்ளுருண்டைய தானமாகவும் கொடுக்கலாம் இல்லையா?
அப்போ மேஷ லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்னா அவங்க என்ன பண்ணலாம்? எள்ளுருண்டையை தானம் செய்யலாம். அதே மாதிரி சனிக்கிழமை விரதம் இருக்கலாம். அந்த சனி சம்பந்தமான சனி பகவான் சம்பந்தமான எந்த உணவுகளையும் எடுத்துக்க கூடாது. சனி பகவானா என்ன? நல்லெண்ணெய், எள்ளுருண்டை, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? அப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி சார். சில பேர் சொல்லுவாங்க, உடனே யூடியூப்பில் சண்டைக்கு வருவாங்க, அட போவாங்க சார், என் வீட்டுக்காரரு சின்ன வயசுலேருந்து நல்லா தான் சாப்பிட்ருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கார் சார். மாங்க எப்படி நல்லா இருப்பார்? அந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கும், இல்லை லோ டிகிரியில் இருக்கும். கெட்டவரே நல்லதையும் செய்வார். அப்போ அந்த இடத்துல கெட்டவர் என்ன சொல்கிறாங்க? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ 2ஆம் பாவகத்துக்குள்ள சனி இருக்கிறாரு அப்படின்னா அவங்க நல்ல உணவு சாப்பிட்டா யோகமாக வரும். யாருக்கு வரும்? சனி வக்கரமாகவோ அல்லது குறைந்த பாகையிலோ இருக்கின்ற பொழுது அது உறுதியாக யோகமாக மாறும். அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணிக்கலாம்? நல்லெண்ணெய் உணவுகள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம், எள்ளுருண்டை சாப்பிட்டுக்கலாம், இந்த மாதிரி விஷயம் எடுத்துக்கலாம். இது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொன்னேன். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் லக்கணத்துக்கு 2ஆம் பாவத்தில் எந்த கிரகம், யாருக்கெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இருக்கிறவங்க 2ஆம் இடத்துல கிரகம் இருக்கிறவங்க சொல்லுங்க ஐயா. ஓகே. பூசத்தில் குரு வக்ரமா நல்லா இருக்காரா? உச்சமா இருக்கார். மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்காரு. எத்தனை டிகிரியில் இருக்காரு? குறைந்த பாகையா? நல்லா சொல்லுங்க, தப்பா சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவர் வேற ராகு அதிக பாகின்ட்டாரு, அதனால தான் அந்த மாதிரி கேட்டுக்கலாம். ஏன்னா நாம கொடுக்கிற விஷயங்கள் தவறாக யாருக்கும் சென்று விடக்கூடாது. ஏன்னா சூட்சமா இருக்குதுங்க. குரு 2ல் உச்சம் நல்லதா? 2ல் குரு உச்சம் நல்லதா? மிதுனத்துக்கு படுபாதகம், அது உச்சம். படுபாதகம் ஐயா, நீங்க என்கிட்டயே கொடுத்துருங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுதான் பார்த்துக்கணுங்கிறது. உங்களுக்கு குரு குறைஞ்ச பாகை கிடையாது, சுக்கரன் தான் குறைஞ்ச பாகை. சரிங்களா? ஏன்னா நாம பாட்டுக்கு தப்பு கணக்கு போட்டு சொல்லிடக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் வச்சிருப்பாருங்க, சுக்கரன் தான் குறைஞ்ச பாகை, குரு குறைஞ்ச பாகை இல்லை. அப்போ இந்த இடத்துல குரு வலிமை பெற்றிருப்பது நல்லதா கெட்டதானா? மாபெரும் பாதகம். அப்போ தனவரவு வேணுன்ட்டு அந்த குருவை இயக்குனா நாம கெட்டோம், குருவை தொட்டோம் நாம கெட்டோன்னு தான் அர்த்தம். அப்போ குரு அப்படிங்கிற விஷயங்களை முக்கியமாக 2ஆம் பாவம் குரு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டா வருமானம் கடுமையான இழப்பை சந்திக்கும். குருனா என்னது? உணவு. மறுபடியும் உணவுக்கு சொல்லுங்க. லட்டு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, அதாவது இந்த வாயு பொருட்கள் சொல்றது எல்லாமே யாருங்க? குரு உடையது. அப்போ வாயு சம்பந்தமான பொருட்கள், லட்டு, அப்புறம் வேற என்ன வரும் குருவுக்கு? மஞ்சள் வராது. மஞ்சளை சாப்பிட்டா வரும். மஞ்சப்பொடி, அதுக்காக மஞ்சப்பொடி போடாமே குழம்பு வைக்க முடியும்? மஞ்சளை யாரும் சாப்பிட முடியாது. அது சாப்பிட்ற பொருளாக சொல்லுங்க. டைரக்டா வர்றது என்ன? நெய். அப்ப நெய் ஊற்றி சாப்பிட்றது. மாம்பழம் நட்சத்திரத்தை அடிப்படையில் வரும், இது வேறங்க. நெய் சாப்பிட்றது, லட்டு சாப்பிட்றது, வாயு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது எல்லாம் உங்களுடைய தன வரவை குன்ற செய்து விடும். ஏதாச்சும் சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு கூட லட்டு தான் வச்சோம்னு நினைக்கிறேன். அடுத்த மாசத்துல நமக்கு ஒரு லட்டு மிச்சம். கரெக்டுங்களா? அடுத்த மாசத்துல இருந்து ஒரு லட்டு நமக்கு மிச்சம். ஏன்னா சாப்பிட மாட்டார்ல, இனி சாப்பிடுவாருங்க. ஏன் அப்படின்னா குருவை நாம் இயக்க இயக்க வாழ்வில் தனவரவு குன்றிவிடும். இப்ப என்ன பண்றது? பாதகாதிபதி 2ல் இருக்கிறார். வியாழக்கிழமை வயத்தை காய போட வேண்டியதுதான். வியாழக்கிழமை விரதம் இருக்கணும். வியாழக்கிழமை விரதம் இருந்திருக்கீங்களா? இருந்துட்டு இருக்கீங்களா? அது எப்படி பலன் கொடுக்கும்?
அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு முதல்ல கிரகம் முதல்ல சொல்கிறேன் இல்லைங்களா, கிரகம் நல்லா இருக்கணும். கிரகம் நல்லா இருந்தால் தான் அதற்கான பலன்கள் நமக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பூசம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி நல்லா இருக்கணும். அது நீங்கள் அந்த கான்செப்ட் நம்ம எல்லாத்தையும் போட்டு வளர்ப்ப வேண்டாம். அந்த 8வது நட்சத்திரமாக இருந்தாலும் சனி நல்லா இருந்தால் பூசத்தை இயக்கும் போது யோகம் உண்டு. நாங்கள் நட்சத்திரத்தை இயக்க சொல்லல, கிரகத்தை இயக்கிறத பற்றி சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக என்ன பண்ணணுங்க, வியாழக்கிழமை நாளில் விரதம் இருக்கணும். வியாழக்கிழமை நாளில் யாருக்காச்சும் லட்டு தானம் கொடுக்கும். சரிங்களா? நம்ம மீட்டிங்கு ஸ்பான்சர் பிடிச்சிடலாங்களா? நம்ம மீட்டிங் வேறு வியாழக்கிழமை வராது. சரி, ஓகே. என்னங்க வச்சுட்டு கொடுக்கலாங்க. சரி, பரவாயில்லைங்க. அப்போ வந்துங்க நீங்கள் வந்து என்ன பண்ணணுங்க, வியாழக்கிழமை நாளில் லட்டு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக யாருக்கு செய்யலாம், அது ஒரு கணக்கு இருக்கு. யாருக்கு செய்யலாம், குரு யார், 7, 10. 7, 10னா நம்ம எதை சொல்லுவோம், ரோட்டோர வியாபாரிகள். 7ஆம் இடம்ங்கிறது வியாபாரம், 10ங்கிறது ஜீவனம். அப்போ ரோட்டோர வியாபாரிகள் அன்னாடங்காட்சின்னு சொல்லுவாங்க, அன்னாடங்காட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரோட்டில் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, கீரைக்காரங்களும் யாரோ ஒரு வித்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரோட்டோர வியாபாரிகளுக்கு என்ன பண்ணணுங்க, நீங்கள் என்ன பண்ணணும், லட்டு தானம் செய்யணும். அது லட்டு தானம் செய்யறதுக்கான சிறப்பான நேரம் என்னென்னா, நீங்கள் காலையிலிருந்து 6 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் விரதம் இருக்கிறீங்களா, விரதம் இருந்து அந்த விரதம் முடிய போகிற நேரத்தில் ஒரு 6 மணிக்கு மேலே கொண்டு போய் அவங்களுக்கு லட்டு தானத்தை கொடுத்துட்டு சாப்பிடுங்க. கண்டிப்பாக பணம் வரும். லட்டையில் சாப்பிடக்கூடாதுங்க. நீங்கள் அதுக்கு மேலே முதல்ல ஒன்றை தியாகம் செய்யணும், அடுத்து தானம் செய்யணும். அப்பளே பேசுனாருங்க கணேஷ் ஐயா, அவர் என்ன பேசுனாங்க, தான தர்மம் செய்யுங்க, கிரகங்கள் கட்டுப்படுனாங்க சொன்னாங்களா? சொன்ன விஷயம் 100க்கு 200% உண்மை. ஆனால் எதை தானம் செய்யறோங்கிற சூட்சமத்தை அறிஞ்சு செஞ்சோம்னா உன்னை எங்களுக்கும் டபுள் பூஸ்டர். ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல 2ஆம் பாவகத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நமக்கு எப்படிப்பட்ட கிரகம், நீங்கள் அங்கேங்கெல்லாம் ஓடவே வேண்டாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த நட்சத்திரத்தை இங்கே பணம் வரும், இந்த நட்சத்திரத்துக்கு பணம் வரும், ஒரு பணமும் வராது. சூட்சமம் தெரிஞ்சு இயக்கினீங்கன்னா தான் பணம் வரும். சரி, இப்போ நம்ம கிரக கான்செப்டை முடிச்சுக்குவோம். போய் அடுத்த கான்செப்டுக்கு நம்ம வருவோம். சார், எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 2வது வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எனக்கு சரியில்லை, அந்த அதிபதி கெட்டு போயிட்டார், 2ஆம் இடத்துல கிரகமும் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம்னா, 2ஆம் பாவக அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை இயக்கணும். லக்கணத்துக்கு 2வது வீட்டு அதிபதினு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, தனக்காரகன். அவர் போய் எந்த வீட்டில் அமர்றாரோ அந்த வீட்டின் உடைய காரகத்துவத்தை இயக்க வேண்டும். அடுத்து உங்களுக்கு சொல்லுவோம், ஒருத்தருக்கே சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லையா. நான் முதல்ல ஒரு உதாரண ஜாதகம் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இருங்க, 2ஆம் அதிபதி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன், அப்புறம் உங்களுக்கு புரிச்சுக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல நல்லா இருக்கிறார். 2ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல நல்லா இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த லக்கணக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி கெட்ட கிரகமாக வரவே வராது. வருமா? எந்த லக்கணத்துக்காச்சும் 2ஆம் அதிபதி கெட்ட கிரகமாக வருமா? மேஷத்துக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். நீங்கள் எப்படி போட்டாலும் எந்த லக்கணத்துக்கும் 2ஆம் அதிபதி அசுபராக வரமாட்டார். அப்போ 2ஆம் அதிபதியானவர் எந்த இடத்துல இருக்கிறார்? உதாரணமாக ஒரு லக்கணம் சொல்கிறேங்க, நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணம், இப்போ உங்களுக்கு வந்து கடக லக்கணம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி யார்? சூரியன். 9ல் இருக்கிறார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து நல்லா ஆய்வு பண்ணி சொல்லுங்க, விட இது ஈஸியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் அதிபதி 9ல் இருக்கிறார் அப்படின்னா 2ஆம் இடம் யாருங்க? கடகத்துக்கு சூரியனுடைய வீடு. சூரியன் 9ல் இருக்கிறார்னா எந்த ராசியில் இருப்பாருங்க? மீன ராசியில் இருப்பார். அப்போ 2ஆம் இடம் பண வரவு, 9ஆம் இடம் கோவில். சூரியனுடைய அதிதேவதை யாருங்க? சிவபெருமான். அப்போ 2ஆம் அதிபதி ஒருத்தருக்கு 9ல் இருக்குதுன்னா அவங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் சிவன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். செய்யலாம் இல்லையா? செய்யலாம், செய்யக்கூடாது? செய்யலாம். அப்போது நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த சூரியன் இயங்கியே தான் தீரணும். இயங்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக இயங்கியே தான் தீரணும். இப்போ இதில் ஒரே ஒரு சூட்சமம் மட்டும் பார்த்துக்கணும். 2ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாரு, சிவன் கோயிலுக்கு போகிறோம், ஓகே. 9ஆம் அதிபதி கெட்டு போயிட்டா, அப்போது சிவனை கும்பிட்டா யோகம்னு சொல்கிறீங்க, 9ஆம் அதிபதி கெட்டு போட்டால் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் கோவிலுக்கு பொதுவாக போகக்கூடாது. ஆனால் இந்த சூரியனை இயக்கணும் இல்லையா, அப்போ கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு போங்க, பணம் வரும். பட் 9ஆம் அதிபதி கெட்டுட்டார்னா அதுக்கான வாழ்வியல் பரிகாரத்தை செஞ்சுக்கணும்.
ஒன்றும் வேண்டியது இல்லைங்க. கடகலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 9ல், 9 கூடிய குரு 8ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனை கும்பிடுங்க. 9ஆம் இட கோவில், 8னா வந்து என்னதுங்க, தூய்மை தொழிலாளர்கள். அப்போ அங்கே போயிட்டு சிவனை கும்பிட்டு அங்கே கோவில் சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா, அது அவங்களுக்கு ஒரு 50 ரூபா போனோம். குருனா எத்தனைங்க, 5. அப்போது சிவன் கோயிலுக்கு போய் ஒரு 50 ரூபா முதல்ல சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, முதல்ல கும்பிடும்போது சூரியனுடைய எனர்ஜி பூரா நமக்கு வரும். அப்போ பண வரவு வரும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 8ல் இருக்கிறனால 9ஆம் இடம் கோவில், 8ஆம் இடமும் அந்த கோவிலை சுத்தம் பண்ணுறவங்க அவங்க. அது வரும் 8ஆம் இடம் என்ன வருங்க, கும்பம். கும்பம்னா என்னதுங்க, காமத்திரிகோணம். அப்போ ஒருத்தர் மகிழ்ச்சி படுத்தினா தான் காமத்திரிகோணம் வீட்டுக்கு பலன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கூட்டுறவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தவங்களுக்கு என்ன மகிழ்ச்சி படுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா? கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக பணம் வரும். ஆனால் ஒரு திசையில் வராது. அது கணக்கு. ஏன்னா நம்ம யோகங்கள் சொல்லும் பொழுது என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த எந்த திசையில் பணம் வராது சார். நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டே இருக்கேங்க சார், எனக்கு அதில் பலனே கிடையாது. எந்த திசையில் கிடையாது, குரு திசையிலையும் சந்திர திசையிலையும் பலன் கிடைக்காது. நீங்கள் இந்த 2 பரிகாரத்தை பண்ணினாலுமே குரு திசையிலையும் சந்திர திசையிலும் என்ன கிடைக்காதுங்க, பலன் கிடைக்காது. ஏன்னா சூரியன் யாரு, சந்திரனுக்கும் குருவுக்கும். சந்திர திசையிலும் குரு திசையிலும் சூரியன் எப்படி வேலை செய்வாருங்க, வேதகனாக வேலை செய்வார். அப்போ சூட்சமத்தை கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும், சரிங்களா? அப்போ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிசல்ட் தெரியும். இப்போ ஒன்றும் வேண்டாங்க, நான் சிம்பிளாக சொல்கிறேங்க. யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்குன்னு பாருங்கள், யாருக்கெல்லாம் குரு திசை நடக்குது. யாராச்சும் ஒருத்தர் கை தூக்குன்னு பார்க்கலாம். யாராவது ஒருத்தருக்கு நடக்கணுமே. சந்திர திசை குரு திசை நடக்கும்போது என்ன விஷயம்னா, சிம்பிளாக நம்ம எந்த கிரகமெல்லாம் அங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். சந்திர திசை குரு திசை நடக்கின்ற பொழுது சூரியனுடைய காரகத்துவங்கள் அடிவாங்கும். அப்போ ஒரு சில பேருக்கு அப்பா இருந்தால், நான் சொல்கிறது அப்பாங்கிறது பகலில் பிறந்தவங்களா இருந்தால் அதையும் கணக்கு போட்டுக்கணும், தப்பாக போட்டுக்கூடாது. நீங்கள் பகலில் பிறந்தீங்களா நைட்டில் பிறந்தீங்களா? இரவுனா சூரியன் அப்பா அப்படிங்கிற கிரகம் வேலை செய்யுது. மற்றபடி சூரியன் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், அரசாங்கம் அந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் அல்லது நிம்மதி இருக்காது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த மின்சார பொருட்கள் ஏதோ ஒன்று பழுதடைஞ்சிரும் அடிக்கடி. ஒன்று வாஷிங் மிஷினு, இல்லை ஏதோ ஒரு மின்சார பொருள்கள் பழுதடைந்து கொண்டே இருக்கும். இருக்கா இல்லையாங்க சார்? இப்போ கேட்டுக்குங்க. குரு திசையோ சந்திர திசையோ நடக்கின்ற பொழுது மின்சார பொருட்கள் பழுதாகி கொண்டே இருக்கும். ஏன்? சூரியன்னா மின்சாரம். அப்போ இதெல்லாம் உண்மை. அந்த மாதிரி தானுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜோதிடத்துக்குள்ளே போகும்போது அது கடல் கடந்த ஒரு விஷயம். என்ன சொல்லுங்க, கட்டுறது கை மண் அளவு தான், கல்லாதது உலகளவு. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலே எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ, ஏன்னா நம்மளை விட மீறிய ஜோதிட ஜாமான்கள் நிறைய இருக்காங்க. ஸோ நம்ம என்னங்க, நமக்கு கிடைச்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் மட்டுமே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு உங்களுக்கு பயன் இருக்கா? இந்த பிரபஞ்சத்துக்கு நாம் எவ்வளவு விஷயங்களை கொடுக்குறோமோ அது மறுபடியும் பிரபஞ்சம் என்ன பண்ணும், திருப்பி நமக்கு கொடுக்கும். நான் கிளாஸ் படிக்கும்போது மாணவர்கள் இருக்காரு, கிளாஸ் படிக்கும்போது அவங்க என்கிட்ட படிக்கும்போது நான் சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறது வேற. நான் கிளாஸ் சொல்லிக் கொடுக்க பிரபஞ்சம் எனக்கு ஏதாவது ஒரு புது விதிகளையும் புது விஷயங்களையும் எனக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எந்த விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக் கொடுக்குறோம், சரிங்களா? அதனால் இந்த 2ஆம் பாவக அதிபதி எந்த பாவகத்தில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தை இயக்கினால் பணம் வரும், சத்தியமாக வரும். சொல்லுங்க, கேட்டவங்களே கேட்க வேண்டாம், புதுசாக ஒரு கேளுங்க, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போய் சேரட்டும். ஓகே. அவருக்கு வந்து 2ஆம் அதிபதி மகர ராசியில் இருக்கிறார். இப்போ 2ஆம் அதிபதி அப்படிங்கிற என்ன லக்கணம், கடக லக்கணம். அதே கடக லக்கணம் தான் வருது. 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாருங்க, மகரம் அப்படிங்கிற ஒரு ராசியில் இருக்கிறார். இந்த மகரம் அப்படிங்கிறது எத்தனாவது வீடு, 7வது ராசி. 7வது ராசி தானுங்க, 7 தானே. 7னா யாரு, 7னா மனைவி. அப்போ 2ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதுனால என்னதுங்க, மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே இருக்கு. அப்போ அது என்ன ராசி, தத்துவத்தில் என்ன ராசி, பொருள் தத்துவமா நிலத்தத்துவம்? அது வந்து தத்துவத்தில் இதில் வர்றது பொருள் தத்துவம். 7ஆம் இடம் மனைவி, அது பொருள் தத்துவம். மனைவிக்கு தேவையான அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ என்ன வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்போது மனைவிக்கு தங்க நகையோ அல்லது வைர நகையோ எதுவோ உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தது, அல்லது
அவங்க இஷ்டப்பட்டபடி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ, பெண்கள் விரும்புறது அதிகமாக என்ன, ஆடை ஆபரணம். இதான பெண்களுக்கு முதன்மை. எல்லா வீட்லையும் தான் நடக்குதுங்க. அப்போ நல்ல ஆடை நல்ல ஆபரணங்கள் அப்படிங்கிறத மனைவிக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி வாங்கி கொடுக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி வரும். கடைசியாக மனைவிக்கு எப்போ சார் நகை வாங்கி கொடுத்தீங்க? என்னங்க இப்போ நகை வாங்கி கொடுத்தீங்க இல்லையா, நகை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அந்த 4 மாதம் எப்படி இருக்குது அவரே கேட்டுக்கோங்க. ஏன்னா எனக்காக சொல்லக்கூடாதுங்க சார். சரி, ஓகே, அவ்வளோதான். அப்போ 2ஆம் அதிபதி ஏழு இருக்கும்போது மனைவியை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு பொருள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தணும், இது ஓகே. அதே மாதிரி 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஏன்னா ஒன்றை மட்டும் போய் வச்சு நம்ம கணக்கு போடக்கூடாது. 7ஆம் அதிபதி எப்படி, 7ஆம் அதிபதி சனி பகவான் எங்கே இருக்காருங்க? ஃபோன் கொடுங்க ஐயா, ஃபோன். ஏன்னா சொல்ற விதிகள் யாருக்கும் என்ன ஆயிடக்கூடாதுங்க, தவறாக போய்விடக்கூடாது அப்படிங்கிறதான். ஐயோ உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் சொல்லுங்க. சொல்லுங்க. 31 வருஷம் 82. ஆறு மூணுங்களா? ஓகே. உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சனி பகவான் வக்ரம். இப்போ 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா? கேட்போம். 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாரா கெட்டு போயிட்டாரா? கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி வக்ரம். நல்லதா கெட்டதா? அதை விடுங்க, நல்லதா கெட்டதா? கடக லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி வக்ரம் அடைவது மிக மிக நல்லது. ஏன்னா கடக லக்கணத்துக்கு யாருங்க? சனி தான் பாவி, சனி பகவான் தான் பாவி. அப்போ இந்த சனி கெட்டு போறது நல்லதா கெட்டதானா? ரொம்ப ரொம்ப இவருக்கு நல்லது. ஆனால் அவர் வாங்குற நட்சத்திரமும் பார்க்கணும். அவர் வந்து எதில் இருக்காருன்னா சித்திரையில் இருக்கிறார். சனி பகவானுக்கு சித்திரை நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? பகை நட்சத்திரம். ஆனால் வக்ரம், பகை நட்சத்திரத்தில் வக்ரமாகி போய் சித்திரை பலனை செய்கிறாரா அஸ்தம் பலனை செய்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஜாதகத்திலிருந்து ஒரு 2-3 மாதம் தள்ளி பார்க்கணும். சனி பகவான் அஸ்தத்துக்கு சென்று விட்டார். இப்போ நல்லதா கெட்டதா? நல்லது. அப்போ உங்க ஜாதகம் ஒரு பலமான ஜாதகம். அப்போ நீங்க வந்து உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? உயர்வை நிச்சயமா அடைய முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்? உயர்வுகள் வரும். பொருளும் வாங்கி கொடுக்கலாம். நான் 2ஆம் இடம்னு என்ன சொல்லியிருக்கிறேன்? சாப்பாடும் சொல்லியிருக்கிறேன். அப்போ 2ஆம் இடம் சாப்பாடு. அப்போ உங்கள் மனைவிக்கு தேவையான நல்ல ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அல்லது நீங்களே மனைவிக்கு சமைத்து தரணும். கோதுமை உணவு சமைத்து தரணும். எல்லாமே சூட்சமம் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுங்க? உங்கள் மனைவிக்கு கோதுமை உணவு சமைச்சு தரணும். அவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கணும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் செய்ய உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். அவரே சொல்லிட்டாரு, சொன்னார், இப்போ தான் என்ன நகை எடுத்து கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் தொழில் முன்னேற்றம் வந்திருக்கும், வருமான உயர்வு வந்திருக்கும். அவ்வளோதான். அப்போது நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேங்க, அப்போ ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான விஷயங்கள் என்ன பண்ணணும்? இயக்கணும். அப்போது அதே மாதிரி இங்கே 2ஆம் அதிபதி 7 இருக்கும்போது அடிக்கடி என்ன பண்ணணுங்க? பேசணும். என்ன பண்ணுங்க? 2ஆம் இடம் பேசணும். மனைவி கிட்ட மனம் விட்டு பேசணும். காலையில் போனோம், வேலைக்கு போயிட்டு வந்தோம், சாப்பாடு போட்டாங்கன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணுங்க? நிறைய ஷேர் பண்ணணும் அவங்ககிட்ட. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? அவங்களுடைய வருமானத்தை நிச்சயமாக உயர்த்தி கொடுக்கும்.
கொடுக்குமா? கொடுக்கும். ஏன்னா இது ஒரு சூச்சம் என்ன தெரியுங்களா, அவர் 31:1, என் தம்பி பிறந்த நாளும் 31:1 தான். ஸோ இப்போ ஏதோ ஒரு விதமான கர்மாவுடைய தொடர்புகள் மூலமாகத்தான் எல்லா விஷயங்களுமே நமக்கு நடக்கும். சரிங்களா? சரி, இப்போ நான் இந்த 2ஆம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். என்னங்க, ராசியே லக்னமாகிறது யோகம் தானே, விடுங்க, சந்தோஷம்தான். அப்போ கண்டிப்பா அதற்கான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ஓடுது. சரிங்களா? இப்போ இந்த செவ்வாய் திசையை பொறுத்த வரைக்கும் அவருடைய தன்மை குருவா வேலை செய்கிறார். ஏன்னா அஸ்தத்தில் இருக்கிறாரு. அஸ்த யாருடைய எனர்ஜி? குருவுடைய எனர்ஜி. அப்போ அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தால் பலன் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த திசையில். இப்படி நிறைய சூட்சமங்கள் என்ன இருக்குதுங்க, அந்த பாவகத்துக்கள் இருக்கு. அப்போது நம்ம ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான விஷயங்களை இயக்க வேண்டும். இயக்கிக்கலாமா? சரிங்க சார். இப்போது அந்த பாவகம்னு சொல்லும்போது எல்லாமே நம்ம பார்க்குறோம். 7ஆம் பாவங்கிறது 4க்கு 4 இல்லையா? 4க்கு 4 7 தானே. கடக லக்னத்துக்கு 4 எது? துலாம். துலாத்துக்கு 4 எது? இப்போ 4க்கு 4 தானே. அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வந்தால் யோகம். அம்மாவுடைய சொத்து இருக்குதுங்களா? ஏதாச்சும் வந்துருச்சா? உங்கள் பேருக்கு வரலையா? வரணும். உங்கள் வாழ்க்கையில் எப்போ அம்மாவுடைய சொத்து உங்களுக்கு வருதோ அன்னைக்கிலிருந்து உங்களுடைய வருமானத்துடைய எண்ணிக்கை பல மடங்காக உயரும். அம்மாவுடைய அம்மா கூட இருக்கணும். அது எப்படிங்க? அம்மாவுடைய, அவருக்கே வயசு இப்போ 40, அம்மாவுடைய அவங்க அப்படி இல்லைங்க. அவங்ககிட்ட போய் என்ன, அவங்களோடய இருக்கணும், அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் வீட்லேயே. இப்போ 4க்கு 4ங்கிறது அவங்களுடைய சொத்து, அம்மா பேரில் இருக்கிறவங்களுடைய சொத்து. அந்த சொத்து உங்களுக்கு வந்தாலும் யோகம் வரும். வாங்கிடலாமாங்க? கேஸ் போட்டு தான் வாங்க முடியுமா? வேணான்னு சொல்லிட்டீங்களா? ம், சரிங்க சரிங்க. பார்த்தீங்களா, வர்ற அதிர்ஷ்டத்தை நீங்களே தட்டி விட்டுருவீங்க போல் இருக்கு. இனி அடிச்சு பிடிச்சிட வேண்டியதான். உங்கள் மாமாக்காரங்க இது யூடியூப் பார்த்துட்டு இருப்பாங்களோ, எனக்கு ஏதாச்சும் வில்லங்க வந்துட போதும். இல்லைங்க, அவங்க பொண்ணுக்கு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, பசங்க பொண்ணுக்கு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அப்போ விடுங்க. என்னைக்கு இருந்தாலும் என்ன ஒன்றும் வேண்டாங்க, ரொம்பலாம் கேட்க வேண்டாங்க. சும்மா நான் ஒன்று ஃபுல்லாக வேணும்லாம் கேட்கலைங்க, நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. எனக்கு சும்மா ஒரு 4 சென்டாச்சும் கொடுங்கன்னு வாங்கிக்கிங்க. இப்போ உங்களுக்கு அது வாங்க இஷ்டம் இல்லைன்னா அதான் அப்படி நீங்கள் கேட்க வேணும், பாதிச்சிரும் தான் சார். சிம்பிளாக வாங்கிக்கிங்க சார். ஒரு சும்மா ஒரு 4 செண்டோ, ஒரு 1/4 ஏக்கராவோ 1/2 ஏக்கராவோ கொடுங்க. எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், எனக்கு ஒரு சொட்டு கொடுத்தா கூட போதும், வாங்குங்க. மெயின் இடத்துல இருக்குதுங்களா? சரிங்க, பரவாயில்லைங்க. நான் அதில் ஒரு சின்னதாக ஒரு 1/2 சென்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு தான் சொல்கிறேன். பணத்தை கொடுத்து கூட வாங்கிக்கிங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, அவங்களோட சொத்து நமக்கு வரணும், அவ்வளோதான். அது நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கினா கூட உங்களுக்கு யோகம் உண்டு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வாங்கி பாருங்கள். வாங்கினதுக்கப்புறம் விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு சூட்சமத்துக்கு பார்த்துக்கோங்க. செவ்வாய் திசைக்கு யார் பாசகன்? நண்பன் யாரு? சூரியன். வருமானத்துக்கு உண்டானதான் உங்களுக்கு இப்போ நண்பனாக இருக்கிறார். அவரே கரெக்டாக அந்த சொத்துல தான் போய் கொண்டுரு. சொத்து வந்தோடனே வாழ்க்கையில் பல மடங்கு பணம் வரும் உங்களுக்கு. வாங்கிக்கலாமாங்க? அது நமக்கு வருது, அது வேற விஷயம். இவர் வேற வகையில் பணம் சம்பாரிச்சிருவாருங்க, அவ்வளோதான். அதாங்க நான் என்ன சொல்கிறேனாங்க, அந்த ரேட்டுக்கே நம்ம வந்து எப்படி தான் நமக்கு பங்கு வர்றது தானுங்க. அதாவது ஒரு அதுக்கு அந்த ரேட்டுக்கே கொஞ்சம் பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாங்கிற உங்களுக்கு. ஏன்னா யோகம்னு இருக்கும்போது அதை வாங்கிக்கிறது தான் யோகம். சரிங்களா? அப்போது முதல்ல 2ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த பாவக உறவுகளை என்ன பண்ணணும், நாம் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. அடுத்து
இப்போ 2ஆம் அதிபதி இல்லை, டைம் ஆயிடுச்சுங்க. நான் உங்களுக்கு விஷயத்தை தொட்டு காட்டுறேன். அதை எடுத்துக்க வேண்டியது இனிமேல் உங்களுடைய விஷயம், உங்களுடைய கையில் தான் இருக்கு. சரி, இப்போ 2ஆம் அதிபதியானவர் எந்த பாவத்தில் இருக்கிறார் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ, இப்போ 2ஆம் அதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார் இல்லையா, அதுவும் இயங்கும் இல்லையா? வருமானம் கொடுக்கிறவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது இயங்குமா இயங்காதா? இயங்கும் தானுங்க. இப்போ எனக்கு 2ஆம் அதிபதி சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார், 13ஆவது நட்சத்திரத்தில் இருக்கிறார். எதுக்காக சதயம் ஸ்டார்னு பெயர் போட்டு எதுக்கு திருச்செங்கோடுடைய சதயத்துடைய எனர்ஜி பூவியில் மீட்டிங் வச்சிருக்கிறோம்? பணம் வேணும் தானே வச்சிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் ரியாலிட்டி அதுதானுங்க சார். அப்போ எல்லாருக்கும் அதுதான். அப்போ உங்களுக்கு 2ஆம் அதிபதியானவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். இப்போ அந்த நட்சத்திரத்தை இயக்குதுன்னா தாராபலன் வரலைன்னா, இப்போ 2ஆம் அதிபதி கண்டிப்பா 27 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார். சார் அந்த நட்சத்திரம் எனக்கு வந்து தாராபலன் வல்ல, என்ன பண்றது? தானம் கொடுக்கறதுங்களா? தானம் கொடுக்கணும். அது எப்படி இருக்குன்னு பார்த்து கொடுக்கணும். சில பேருக்கு 2ஆம் அதிபதி இருக்கிற நட்சத்திரம் ஓகே, ஆனால் அதுலேயும் ஒரு சூத்திரம் இருக்குதுங்க. 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அது தாராபலன் சொல்லுவோம் இல்லையா? உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க. அவர் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருப்பார், அந்த நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை அதை எண்ணி பாருங்க. இந்த 2, 4, 6, 8 இந்த மாதிரி 13, 15, 19, 20, 24, 26 இந்த வரிசையில் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு யோகங்கிறத முதல்ல குறிச்சு வைங்க. சரி, யோகன்னு குறிச்சு வச்சாச்சு. அப்போ அந்த நட்சத்திரத்தை இயக்குனா வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த நட்சத்திரத்தை இயக்கிறதுக்கு முன்னாண்ட அந்த நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த கிரகம் ஜாதகத்தில் வலுவோடு இருந்துட்டா அந்த நட்சத்திரத்தை இயக்குனாலும் பணம் வரும். யாரை பார்த்து? வலுவா இல்லைன்னா வாழ்வியல் பரிகாரம் பண்ணும். இப்போ சிம்பிளாக சொல்கிறேங்க. இப்போ சொல்லாதவங்க யாராச்சும் சொல்லுங்கள், எனக்கு சொன்னவங்களே கேட்க வேண்டாம். வேறு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு போய் சேரணும் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், சார் எனக்கு 2ஆம் அதிபதி இந்த நட்சத்திரத்தில் இருக்கார். நீங்கள் கேட்டிங்களா இல்லையா இது வரைக்கும்? சரி, கேட்குறாரு. தனுசு லக்னம், 2ஆம் அதிபதி 2ஆம் வீடு மகரம், கண்ணில் இருக்கிறாரு. என்ன நட்சத்திரத்தில் இருக்காருங்க? உத்தரத்தில் இருக்காரு. நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. அதுக்கு உத்தரம் எத்தனாவது நட்சத்திரம்? 14 தானே. உத்திரட்டாதிக்கு உத்தரம் 14. அப்போ உங்களுக்கு அந்த 2ஆம் அதிபதி நல்ல தாரையில் இருக்கிறாரா? 14 நல்ல தாரையா? 14வது நட்சத்திரம் என்ன சொல்லும்? காரிய தடையை கொடுக்கும். அப்போ நாம் 2ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரத்தை இயக்குனா காரிய தடை வரும். அப்போ அந்த நட்சத்திரத்தை இயக்கக்கூடாது. அப்போ என்னது உத்தரம்னா? மாதுளம்பழம், மாதுளை பழம், அரளி செடி, இதெல்லாம் என்னதுங்க? உத்தரத்துடைய விஷயங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதுளம்பழம் சாப்பிடக்கூடாது, அரளி செடி வீட்டில் வச்சுக்கிறதா இருக்குதாங்க சந்தோஷம் இல்லை. அப்போ நம்ம எப்படி தான் பணம் வர வைக்கிறது அப்படின்னா அது உங்களுக்கு காரிய தடை தானே. 2ஆம் அதிபதி நிற்கிற நட்சத்திரம் காரிய தடை நட்சத்திரம் தானே. அந்த நட்சத்திரத்துக்கான உணவு டொனேட் பண்ணிட வேண்டியதான். அப்போது மாதுளை பழத்தை 2ஆம் அதிபதி தான் நிற்கிறார். 2ஆம் அதிபதி யாருங்க? சனி பகவான். சனிக்கிழமை நாளில் டொனேட் பண்ணும். அப்போ நீங்கள் சனிக்கிழமை நாளில் மாதுளை பழத்தை தொடர்ச்சியாக டொனேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தடை விலகி பண வரவிற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். என்னங்க? விரதமெல்லாம் வேண்டியது. ஏன்னா இப்போ நட்சத்திரத்தை தானே பார்க்குறோம். 2ஆம் அதிபதி நல்லா இருக்கிறார், இப்போ நட்சத்திரத்தை தான் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன பண்ணணுங்க? சனிக்கிழமை அன்னைக்கு மாதுளம்பழத்தை தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? பணவரவில் இருக்கின்ற தடை விலகிவிடும். ஓகேங்களா? இப்போது சில பேர் கேட்கலாம், சார் இப்போ என்னுடைய 2ஆம் அதிபதி சதயத்தில் 13வது நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு புதன் நட்சத்திரத்தில் இருக்கார். புதன் நமக்கு 12ல், 8 குடைவன் 12ல். ஜோதிடம் எங்கே பார்க்குறேன்? வெளியூரில் பார்க்குறோம். வெளியூரில் 400 கிலோமீட்டர் தாண்டி பார்க்குறேன். அப்போ அந்த இதை இயக்கினதுக்கு அப்புறம் தான் நல்லா இருந்தான். ஊரில் இருக்கும்போது சல்லி பைசா பிரயோஜனம் இல்லை. அப்படியே பார்ப்போம், இங்கே ஜாதகம் பார்க்க வராங்களா, எதுக்கால ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அப்படியே பார்த்தோம்னா என்னடா அந்த வீட்டுக்கு அந்த ஆஃபீஸுக்கு 10 பேர் போகிறாங்க,
நம்ம ஆபீஸுக்கு ஒரு காக்கா கூட எட்டி பார்க்க வாங்கிடுமோ. என்ன பண்றது? 8 குடைவன் 12 இருந்தால் 8 ஜோதிடம் 12 வெளிநாடு வெளிமாநிலம் அல்லது 400 கிலோமீட்டர் தாண்டிடும். எப்போ நம்ம சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வளர்ச்சி வந்தது. எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களும் ஒரு பாடம். சரிங்களா? அப்போ நம்ம ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நிற்கின்ற நட்சத்திரம் எது? தாராபலம் நல்லா இருந்தால் அதை எடுத்துக்கலாம். தாராபலம் நல்லா இல்லைன்னா அந்த நட்சத்திரத்துக்கான உணவுகளை டொனேட் பண்ணிடணும். உத்தரம்னா புளி சாதமும் வரும். புளி சாதம்னா என்ன? புளி சாதத்தை டொனேட் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். சரிங்களா? அப்போ தனவரவிற்கான அடுத்த விஷயம் என்னதுங்க? இந்த 2ஆம் அதிபதி நிற்கிற நட்சத்திரமும் நட்சத்திராதிபதி இருக்கின்ற நிலையும் பொறுத்து நமக்கு பணவரவுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கலாம். இதற்கு அடுத்தபடியா இவ்வளோதானா சார்? அதுக்குள்ள முடிஞ்சிச்சு? இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. இந்த 2ஆம் அதிபதி போய் ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் இல்லையா? இருக்குமா இருக்காதுங்களா? அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி, அந்த நட்சத்திரமானது எந்த கிரகத்தினுடைய கர்மாவை கொண்டதோ அந்த கிரகத்தை வலுப்படுத்த வேண்டும். இப்போ உங்களுக்கு சொன்னோம், 2ஆம் அதிபதி போய் உங்க உத்தரத்தில் இருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா? உத்தரம் எந்த கிரகத்தினுடைய கர்மானா புதன் பகவானுடைய கர்மா. அப்போ உங்களுக்கு பண வரணும்னா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ தனுசு லக்கணத்துக்கு புதன் என்ன ஆகணும்? நல்லா இருக்கணுமா, மறைஞ்சு போகணுமா? உங்களுக்கு எங்க இருக்கிறார்? 3 இருக்கிறார், மறைஞ்சு தான் போயிருக்கிறார் இல்லையா? சுபகிரகங்களுக்கு 3 மறைவு தான். ஆனால் ஐடி துறையிலையோ எழுத்து துறையில் இருந்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சுதான் கணக்கெடுக்கல முடியாது. நீங்கள் ஐடி துறையில் எழுத்துறையிலையும் இருக்கிறீங்களா? அப்போ தப்பு இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆன்லைனில் பார்க்குறீங்களா, நேரில் பார்க்குறீங்களா? அப்போ ஆன்லைனில் பார்த்தா 3ஆம் இடம் இயங்காது, இயங்கும் தானுங்க. இப்போ நேரில் பார்க்கும்போது புதன் தோஷத்தை செய்ய மாட்டார். 3ஆம் இடங்கிறது ஆன்லைன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஐடி துறை மாதிரி தான். நீங்கள் ஆன்லைனில் கன்சல்டேஷன் கொடுத்தீங்கன்னா 3ஆம் பாவம் தான் இயங்கும். ஃபோனில் தானே கொடுக்குறீங்க, 3 தானே ஃபோனு. வீட்டில் வர்றவங்களுக்கு புதன் யோகத்தை செய்வார், ஆனால் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு புதன் கெடுதலை செய்வார். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறது? யோகமாகவும் இருக்குது, இதையும் பண்ணுறோம் அதையும் பண்ணுறோம். சிம்பிளாக லாஜிக்காக நம்ம அதை கொஞ்சம் மைண்டாக யோசிக்கணும். இப்போ 2ஆம் அதிபதி 3 இருக்கிறாருன்னா ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுப்பீங்க இல்லையா? அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டே பார்க்கணும். அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிறத பார்க்கக்கூடாது. பொதுவாக நீங்கள் வீட்டில் இருக்கிறது எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் பார்க்குற அன்னைக்கு மட்டும் ஒரு பரிகாரத்தை செய்யும். ஏன்? 7 பாதகாதிபதி 3 இருக்கிறாரு, ஆன்லைனில் ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த பாதகாதிபதி இயங்குவார். அப்போ நீங்கள் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கின்ற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா 7 10 தான் புதன் 3ல் இருக்கிறார். அது வந்து என்னதுங்க? காமத்திரிகோண ராசி. 7 10னா ரோட்டோர வியாபாரிகள். இப்போ தானே சொன்னோம். அப்போ நீங்கள் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு காலையில் நேரமே 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு போயிட்டு இந்த ரோட்டோரத்தில் வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 70 ரூபாயோ அல்லது 250 ரூபாயோ பணத்தை டொனேட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பார்க்கணும். அப்போது நீங்கள் ஆன்லைன்லையும் பார்க்குறீங்க, வீட்லையும் பார்க்குறீங்க, ரெண்டையும் கலந்து பார்க்கக்கூடாது. இதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு நாள். புரியுதுங்களா? அப்போது நம்முடைய 2ஆம் அதிபதி இந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய கர்மாவை கொண்டு இருக்கிறதோ அந்த கிரகத்தை நாம் வலுவாக இயக்க வேண்டும். புரியுதுங்களா? சரி, வேற யாராச்சும் சொல்லுங்க இந்த விஷயத்துக்கு. இவங்களுக்கெல்லாம் அப்புறம் வேற புதுசாக வரவங்களுக்கு நீங்க முதலே சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லவே இல்லையா? சரி சொல்லுங்க. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் பூரட்டாதியில் இருக்கிறார். ஓகே, இந்த பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது எதனுடைய கர்மாவை கொண்டது? சூரியனுடைய கர்மாவை கொண்டது. அப்போ சூரியன் இந்த லக்கணத்துக்கு யாரு? 3ஆம் வீட்டுக்கு உண்டானவர். அப்போ 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டின் அதிபதியினுடைய கர்மா நட்சத்திரத்தை கொண்டிருக்கிறார். அப்போ சூரியன் எங்க இருக்கிறார்? அது எத்தனாம் பாவகம் லக்கணத்துக்கு? கெட்டு போயிட்டார். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல என்ன ஆயிட்டாருங்க? கெட்டுட்டார். அப்போ 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல கெட்டுட்டாருன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. பிறந்த ஊர் விட்டு 400 கிலோமீட்டர் தள்ளி இருந்தீங்கன்னா அது கெட்டதா அர்த்தம் இல்லை. நீங்க பிறந்த ஊர் எது, இருக்கிற இடம் எதுங்க? என்ன சொல்றாருங்க? அங்கேயே தான் இருக்கு. இப்போ 3ஆம் அதிபதி 12ல போனது என்னதுங்க? தப்பு. அப்போ சூரியன் அவயோகியா வந்தா மட்டும்தான் அது யோகம். சூரியன் உங்களுக்கு அவயோகியாக இருக்காருங்களா? நீ என்ன யோகம்? என்ன நாம யோகம்? யோகத்தை மட்டும் சொல்லுங்க, நான் சொல்றேன் யோகியா அவயோகியான்.
விஷ்கம்பம். விஷ்கம்பத்துக்கு வந்து அவயோகி வந்து சந்திரன், சரிங்களா, சூரியன் கிடையாது. அப்போ சூரியன் 12 இருந்தால் என்ன பண்ணுறது? 3 கூட 12 போயிட்டாரு. என்ன பண்ணுனா அந்த டிஎன்ஏ எனர்ஜி கிரகத்தை இயக்க முடியும்னா 3னா என்னங்க? காது. 3 என்னங்க? காது. 12ஆம் இடம்னா ஆசிரமம். அது காலபுருஷருக்கு எத்தனாவது வீடு? ரிஷபம். 2. 2னா வாய், 3னா காது, 12னா ஆசிரமம். அப்போ வாய் பேச முடியாத, காது கேளாத ஆசிரமங்களுக்கு நேரடியாக போய் உங்கள் கையால் அந்த ஆசிரமங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் கோதுமை ஃபுட்டு நீங்கள் அவங்களையே செய்ய சொல்லிடலாம். இப்போ நாமெல்லாம் செஞ்சு கொண்டு போக முடியாது ஆசிரமங்களுக்கு. நாமளும் என்ன பண்ணலாங்க, அவங்களையே சொல்லி அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் உங்கள் கையால் அந்த பூரியோ சப்பாத்தியோ என்ன பண்ணணும்? டொனேட் பண்ணணும். இப்படி பண்ணினா தான் முன் ஜென்மத்தில் செஞ்ச கர்மாவுடைய வினை பயன்கள் குறைந்து உங்களுக்கு வருமானத்துடைய சூழ்நிலை அதிகரிக்கும். என்ன சொல்றாருங்க? இல்ல கோயம்புத்தூர்ல ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு இருக்கீங்களா? கோதுமையா? தானா வருது, தானா தேடி வருது. ஏன்னா பிரபஞ்சம் சில நேரங்களில் அந்த பரிகாரத்தை நம்ம செய்ய தூண்டும். கோதுமையை கேட்குறாங்க, அப்புறம் இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு? ஏன்னு அது பரவாயில்லைங்க, காது கேளாத இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதுலேயும் ஏதோ வாய் பேச முடியாத கொஞ்சம் காது கேட்காதவங்க யாராச்சும் இருப்பாங்க, பரவாயில்ல. அதான் ஆமாம், அதுவும் பர்டிகுலராக அதைவே கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து விதி தானாக வந்து கூப்பிடுது, வா வான்ட்டு நாம் செஞ்சோம்னா யோகம். கண்டிப்பாக செஞ்சால் இந்த பரிகாரம் எதுக்குன்னா போன ஜென்மத்தில் அந்த மிச்சம் வச்ச பாவம், அதனால் நமக்கு வரக்கூடிய தன வரவு தடை. இதை பண்ணீங்கன்னா டிஎன்ஏ எனர்ஜி படி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தன வரவு கிடைக்கும். செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கிடைச்சிருச்சு, ஓகேங்களா? நீங்கள் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அப்போ என்னன்னாங்க, இந்த ஜாதகத்தில் நம்ம பொதுவாக நம்ம ஜாதகத்தில் என்ன பண்ணுவாங்க, 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய எனர்ஜி கொண்ட நட்சத்திரம், அந்த கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதையும் பார்த்து சரியாயிக்கிற என்ன கிடைக்கும்? வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ பணம் ஈர்க்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி போனோன்னு இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கலாம் கிடையவே கிடையாது. அதுக்கான உள் சூட்சமங்களை கரெக்டாக பார்த்து இயக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு பண வரவு வரும். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேங்க, எத்தனை விதிகள் சொல்லியிருக்கிறேன்? 2ஆம் இடம் அப்படிங்கிறது எது, அதில் இருக்கக்கூடிய தாராபல நட்சத்திரம் எது, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கார், அது இருக்கிறார்னு பார்த்து இயக்கிறது ஒரு விதம். 2ஆம் இடத்தில் இப்போ இருக்கிற கிரகம்னு சொன்ன இல்லைங்களா, பார்த்த கிரகமும் வேலை செய்யும். 2ஆம் இடத்தை பார்த்த கிரகமும் வேலை செய்யும். 2ஆம் இடத்தை ஒரு சுப கிரகம் பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வேலை செய்யும். அப்போ அதையும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கிரகம் பார்க்குதுன்னா மறைஞ்சிருந்து பார்க்கக்கூடாது, வலிமையோடு பார்க்கணும். வலிமையோடு பார்த்தா தான் என்ன கிடைக்குங்க? யோகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஒன்று வேண்டாங்க, ஒரு கும்பலக்கணம் வச்சுக்கோங்க. கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் யாரு? 3ஆம் வீட்டுக்கும் 10க்கும் உடையவர். அவர் 11ல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, மறைவாரா? கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் மறைவு ஸ்தானமா? இல்லை, நல்ல ஸ்தானம், லாபஸ்தானம். இப்போ 3 10 கூடையவன் 11ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரா? கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்னதுங்க? தனுசு. தனுசுல இருந்து 4ஆம் பார்வையா கும்பலக்கணத்துக்கு மீனத்தை பார்ப்பாரா? பார்ப்பார். அப்போ அவர் அந்த செவ்வாயை இயக்குவதன் மூலமாகவும் பணவரவு வரும். 3 10 கூடையவர். அப்போ என்ன பண்ணலாம்? 3 10 இயக்கணும். அதை இயக்குனா பணவரவு வரும். 3 10னா எப்படி இயக்கிறது? 3னா என்னது? சகோதரன். அப்போ சகோதரனை சேர்ந்து தொழில் பண்ணால் ஜெயிக்கலாம், சகோதரனோட சேர்ந்து தொழில் செய்தால் ஜெயிக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது செல்போன், 10ஆம் இடங்கிறது தொழில். செல்போன் கடை வச்சாலும் ஜெயிக்கலாம், பண வரவு வரும். அப்போ அந்த செல்போன் கடை வைக்கிறார் அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஐடி துறை, 10ஆம் இடங்கிறது தொழில் மட்டும் இல்லை, 10ஆம் இடங்கிறது ஜீவனம். அப்போ அவர் ஐடி துறையில் போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணாலும் பண வரவு கொட்டும். கொட்டுமாங்க? கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்போ நமக்கு என்னன்னா, நம்ம இருக்கிற கிரகம் மட்டும் இல்லைங்க, பார்க்குற கிரகம் பலமோடு பார்க்கணும். இதே செவ்வாய் 8லிருந்து பார்த்தாருன்னா யோகம் இல்லை. ஏன்? 3 10 கூட ஒரு 8க்கு போனால் கண்ணிலிருந்து என்ன பண்ணுவாருங்க?
மீனத்தை பார்ப்பாரா? பார்க்க மாட்டாருங்களா? கண்ணில் இருந்து யோகம் இல்லை. ஏன்? அவரே கெட்டு போயிட்டார். இப்போ எப்படி யோகம் வரும்? அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகங்கள் யார், அவங்க நல்ல நிலையில பார்க்கறாங்கன்னா கண்டிப்பா யோகம் வரும். சில பேர் கேட்பாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி தாங்க சார் என் ஜாதகம், கும்ப லக்னம் சார், 3-10 கூடிய செவ்வாய் 8ல இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறாரு சார், ஐடி துறையில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சார், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சார், நீங்க சொன்னதெல்லாம் தப்பு அப்படிம்பாங்க. தப்பா இருக்காது, சொன்னது கரெக்டா தான் இருக்கும். செவ்வாய் அவயோகியா கெட்டு போய் பார்த்திருப்பார். கும்பலக்கணத்துக்கு 3-10 உண்டான செவ்வாய் அவயோகியா இருந்து 8ல மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயால் கிடைக்கின்ற யோகம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்குமா? அதே செவ்வாய் யோகியா போய் 8ல இருந்து பார்த்தாருன்னா இருக்கிறதும் போயிடும். அப்போ என்ன சொல்றேங்க, கெட்ட இடத்திலும் நல்ல விஷயங்கள் உண்டு, நல்ல இடத்திலும் கெட்ட விஷயங்கள் உண்டு. உண்டா இல்லைங்களா? ஒன்றும் வேண்டாங்க, ஒரு லக்கணம், ஒரு விருச்சிக லக்கணம், ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு 8 கூடையவன் 2ல் இருக்கிறார், தோஷமா? தோஷம் இல்லையா? மிக கடுமையான தோஷம். விருச்சிக லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி யாருங்க? மிக கடுமையான பாவி, 2ல் இருக்கார், கடுமையான தோஷம். பெருமாள் வழிபாடு செஞ்சாலோ வெண்டைக்காய் உணவு சாப்பிட்டாலோ அடி மேல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவன் சொன்ன கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் பெருமாளை தான் சார் சின்ன வயசுலேருந்தே கும்பிட்டுருக்கிறேன், எந்த குறையும் இல்லை சார், சூப்பராக இருக்கிறமாங்க. எப்படி அவங்க சூப்பராக இருப்பாங்க? அந்த இடத்துல 2ஆம் இடத்துல புதன் வக்கரமாக இருப்பார் அல்லது லோ டிகிரியில் இருப்பார். அது அந்த இடத்துல என்ன சூட்சமம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். 8ஆம் அதிபதி 2ல் வந்து கெட்டு மறைமுகமாக யோகத்தை தருகிறார். இதுதான் உண்மை. சரிங்களா? அப்ப நமக்கு என்னன்னா, ஒரு ஜாதகத்துல இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய கிரகங்களுடைய தன்மை, 2ஆம் அதிபதி இருக்கின்ற இடம், அவர் அமர்ந்த நட்சத்திரம், அவர் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ கிரகம், இந்த 4-5 விஷயங்களையும் துல்லியமா பார்த்து நீங்க கரெக்டா இயக்குனீங்கன்னா கண்டிப்பாக பணத்தை ஈர்த்து விடலாம். ஈர்த்தலாங்களா? இவ்வளவு விதிகளை தேடணும், அப்பப்போ சொல்லியிருக்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இது ஜோதிடத்தை கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஆழமாக படித்தா தான் இதை நாம் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்த முடியும். நாங்கள் இதை தேடி கண்டுபிடிச்சி பயன்படுத்தி வரக்கே இவ்வளவு காலம் தேவைப்பட்டுருச்சு. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு இடத்துல 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி ஆட்சின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ மிதுன லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன், வளர்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல ஆட்சி இருந்துட்டு போறார், நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். கூட ராகுவோ கேதுவோ இருந்தார்னா சந்திரன் கொடுக்க பலன் எதுவும் கிடைக்காது. ராகு கேதுக்கள் மிக நெருங்கிய பாகையில் இணைந்திருக்கின்ற பொழுது சந்திரன் கொடுக்கின்ற பலன்களை எல்லாம் பறித்து விடுவார். அதே மாதிரி லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சனி சேர்ந்தாலும் சந்திரன் கூடிய பலன் கிடைக்காது. அப்போ முதல்ல பாரம்பரிய ஜோதிடத்தில் கிரக சேர்க்கையுடைய தன்மை எப்படி இருக்கிறதுங்கிறதையும் ஆய்வு பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், A to Z எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கணும். கரைச்சி குடித்தோம்னா தான் என்ன பண்ண முடியும், இயக்கலாமா வேண்டாமா. இதில் இன்னும் வேற பாட்டெல்லாம் இருக்குதுங்க. திசை மோசமாக போச்சு. இப்போ ஐயாவுக்கு சொன்னோம், என்ன சொன்னோம், மனைவி நிறைய பொருள் வாங்கி கொடுங்க, நகை வாங்கி கொடுங்க, எல்லா யோகம்னு சொன்னோம். ஐயாவுக்கு செவ்வாய் திசை சொன்னார். இதுக்கு முன்னாடி என்ன திசை நடந்திருக்கும்? சந்திரனுக்கு எதிரி யாரு? கடக லக்னம். சந்திரனுக்கு எதிரி யாரு? பொதுவாக சந்திரனுக்கு எதிரி யாரு? சூரியன். கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? அப்போ சந்திர திசை காலகட்டத்தில் என்னதான் மனைவிக்கு பொருள் வாங்கி கொடுத்திருந்தாலும் இது வந்தாலும் அது தோஷமா தான் போயிருக்குமோ தவிர யோகமா வந்திருக்காது. இவர் செவ்வாய் திசையில மனைவிக்கு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் யோகம் வந்து. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. 100% கைத்தட்டுங்க சார், அவரே சொல்லிட்டாரு. ஏன் சந்திர திசையில் அவர் என்ன வாங்கி கொடுத்தாலும் யோகம் கிடைக்கலைன்னா சந்திரனுக்கு சூரியன் எதிரி. மனைவி என்னதான் நல்லா பார்த்துக்கிட்டாலும் என்னதான் வாங்கி கொடுத்தாலும் அந்த திசையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். செவ்வாய் திசை வரும்போது மனைவிக்கு சொல்லும் போது அது யோகமாக மாறிவிடுது. அப்போ இந்த சூட்சமும் தெரியணுமா? அப்பா ஒரு வழியா சுத்தி வந்துட்டீங்க சார், எனக்கு மண்டை மூலையெல்லாம் குழம்புதும்பிங்க. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, ஜோதிடத்தை மறுபடியும் என்ன சொல்றேங்க, ஜோதிடத்தை A to Z கற்று வச்சுக்கணும். நான் இவ்வளவு கற்றுக்கிட்டாலுமே இன்னும் 2-3 விஷயங்கள் கற்று மாணவர்கள் சொல்லாமல் மறைச்சி வச்சுட்டு இருக்கேன். குரு பகவான் என்ன செய்யுங்க, குரு கையில் கடைசியில் ஒரு வித்தை இருக்கணும் இல்லையா, அந்த வித்தை நம்மகிட்ட இருக்கணும். அப்போ இந்த மாதிரிங்க நிறைய சூட்சமங்கள். இப்போ ஐயாவுக்கு கூட சொன்னோம், ஐயாவுடைய ஜாதகத்தில் ஒரு சூட்சமம் இருக்குது, சுக்கரனுங்கிற சூட்சமம்.
இட வீடு அந்த வகையில் தான் அவர் யோகம் அடைவர். இந்த திசையில் இடம் வீட்டு வகையில் தான் யோகம் அடைவர். ஆமாவில்லை எனக்கு கேளுங்க, கேட்டுங்க. இதுதான் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்காத சூட்சுமம். அதையும் ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுப்பேன், சொல்லிக் கொடுக்காம நான் வந்து விட மாட்டேன். சரிங்களா? அப்போ என்னன்னா, நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டான வழியில் போனோம்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பணத்தை ஈர்த்து விடலாம். ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், கொஞ்சம் நல்லா டீப்பாக ஆய்வு பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? சரி, நன்றிங்க. இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும், இதுவரை என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்த அனைத்து நல்வளங்களுக்கும் எனது நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.